எங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நாங்கள் வந்து அனைவருமே தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் எல்லாருமே இந்த வீத லீடர்ஸ் இந்த ஒரு ஃபவுண்டேஷனில் நாங்கள் எல்லாருமே எங்களைய ஒரு தன்னார்வலராக ஒரு வாலண்டியராக எங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி இணைச்சிருக்கோம். இது வந்து நாங்கள் இன்னும் விருப்பப்பட்டு சொல்லணும் அப்படின்னா, நேற்று வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் வந்து மூளை செலவை செய்து எல்லாரையுமே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எங்களுக்கு எல்லாருக்குமே சுய அறிவு இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு எல்லாருமே சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் வந்து இன்றைக்கி 2 மண்டல், பெத்தநாயக்கம்பாளையம் வடக்கு மற்றும் பெத்தநாயக்கம்பாளையம் தெற்கு மண்டல், அதுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே கூண்டோடு எங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செய்கிறோம். ராஜினாமா செய்வது மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து வீத லீடர்ஸ் அசோசியேஷனில் எங்களை உறுப்பினராக, சாதாரண ஒரு உறுப்பினராக, ஒரு வாலண்டியராக எங்களை நாங்கள் இன்றைக்கி இணைச்சிக்கிறோம். பாஜகவிலிருந்து பிரிஞ்சு இப்போ வீத லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்துருங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்களை வந்து மேலே கொண்டு வரக்கூடிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா அண்ணாமலை அண்ணன் வந்து 2024 தேர்தலில் தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திக்கும் பொழுது பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கூட்டணியோடு சேர்த்து 19% வாக்குகளை பெற்றிருந்தார். நாங்கள் வந்து இப்போ 3% வாக்கு அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் சொன்னால் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராகவும் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு நாராயண திருப்பதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து 23% வாக்குகளை பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு. புள்ளி விவரத்தை படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 19%லேருந்து 29% 4% தான். சென்ற முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கிடையாது. இப்போ இந்த தடவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகம் முழுக்க 4% ஓட்டு தான் இருக்கா அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே எங்களுக்கு பிரதமர் மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ எங்களுக்கு எந்த ஒரு கோபமோ ஒரு வன்மமோ கிடையாது. இன்றைக்கும் நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு விஸ்வகுருவாக, இந்த உலகத்தை போற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு நல்ல உலக தலைவராகத்தான் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவையோ இல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழக பாஜக வந்து இன்னும் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் பிளவுபட்டிருந்தாலும் அவர்களும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி 8%லேருந்து 4% வந்துருச்சு, அவர்களும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. தமிழக பாஜக கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் வெறும் லெட்டரேட் மட்டும் விட்டாங்க. 3 பேர் கொண்ட குழு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் மாவட்டத்துக்கு கூட 3 பேர் கொண்ட குழு போட்டிருந்தாங்க. யாருமே எங்கள் மாவட்டத்துக்கு வரலையே, யாருமே எங்களுடைய கருத்துக்களை கேட்கலையே. ஒரு நிர்வாகியினுடைய கருத்தை கூட கேட்க முடியல. ஒரு நிர்வாகிக்கு என்ன பிரச்சனை, அவங்க எலெக்ஷன் நேரத்தில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து எப்படி கட்சியை முன்னேற்றலாம், இதெல்லாம் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்காக புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கி, நாங்கள் ஏற்கனவே மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. தமிழகம் முழுக்க அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிராஸ்பிங் பவர், நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது நாங்கள் ஆதரவு தர வேண்டியது வந்து எங்களுடைய ஒரு தார்மீக கடமை. மற்றபடி சித்தாந்தம் இருக்குது. இன்றைக்கி கூட முன்னாள் கவர்னர் தமிழிசை அம்மா வந்து ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க, பகிர்ந்துருக்காங்க. இது வந்து அண்ணாமலையால் இந்த கட்சி வந்து வளர்ச்சியும் அடையவில்லை, வீழ்ச்சியும் அடையவில்லை அப்படின்னா அதான் எந்த விஷயமே இல்லையா, அப்புறம் ஏன் மூச்சு கட்டிக்கிட்டு ஒரு தடவையும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து தமிழிசை அம்மா மாதிரி திரும்ப மீண்டும் வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்கிறோம், எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறோம், திருப்பி எம்பி எலெக்ஷனில் நிற்கிறோம், மினிஸ்டர் விட்டுட்டு வந்து திருப்பி எம்பி எலெக்ஷனில் நிற்போம், அப்புறம் தோற்று முடிச்சுட்டு திருப்பி மினிஸ்டர் ஆயிடுவோம், மினிஸ்டர் விட்டுட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து நிற்போம், தோற்று முடிச்சுட்டு திரும்ப போய் எம்எல்ஏ ஆயிடுவோம். 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பல பேர் அங்கே இருக்காங்க. பிஜேபியில் சூர்யா இருக்காரு, வினோத் பி செல்வம் இருக்காங்க, அஸ்வத்தாமன் இருக்காங்க. இவர்களையே வளர்த்துவதற்கு பாஜக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா அடிமட்ட தொண்டர்கள் நாங்களாம் எப்போ வளர்றதுங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது நாங்கள் வீத லீடர்ஸ் அப்படின்னா நாங்கள் தான் தலைவர்கள். எங்களை தான் மையப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதற்கு எங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண்டலை சேர்ந்த திமுக துணைத் தலைவர் சேர்ந்திருக்காரு, மாணவர் அணி அமைப்பை சேர்ந்திருக்காங்க, தேமுதிக மிகப்பெரிய அளவில் இந்த மண்டல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்காங்க, பொதுமக்கள் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி அந்த லிஸ்ட் 5000 பேர் 5 லட்சம் பேர் யார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும்போது பல பேருக்கு ஆச்சரியம் கொடுக்கும். நிச்சயமாக விஜயனுடைய ஜென்சி பாலிடிக்ஸை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் திகழத்தான் போகிறார். 2031 தேர்தலாக இருந்தாலும் சரி, 2029 ஒருவேளை முன்கூட்டியே தேர்தல் வந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஆன்டி இன்குமென்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கூட இப்போ நடக்கக்கூடிய தாவே காட்சியில் நிகழக்கூடிய
இருக்கக்கூடிய ஆன்டி இன்குபென்சி கூட மக்களுக்கு மீண்டும் வெறுப்பு வந்து கொண்டு இருக்கிறது. இதையும் அறுவடை செய்ய போகிறது அண்ணாமலை தான். ஏன்னா சென்ற முறை திமுகவினுடைய ஆன்டி இன்குபென்சியை அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் பாஜக, தமிழக பாஜக கோட்டை விட்டது. அதன் காரணமாக தாவேகா அந்த ஆன்டி இன்குபென்சியை அறுவடை செய்து ஆட்சியில் அமர்ந்தது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் 2024 அப்புறமும் மாநில தலைவராக தொடர்ந்து இருந்து 2026 தனித்து போட்டியிட்டு இருந்தால் 2026 வரைக்கும் விஜய் அப்படின்னு ஒரு மனிதர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத நிதர்சன உண்மை. ஆனால் இப்போ கூட ஒன்றும் நேரம் கெட்டு போகல. நிச்சயமாக படித்த மக்களை பற்றி நன்றாக தெரியும். லயோலா காலேஜோட பாஸ்ட் அவுட் கிடையாது எங்களுடைய தலைவர். லயோலா காலேஜை முடிச்சுக்கிட்டு சும்மா ஓபி அடிக்கக்கூடிய தலைவர் உதயநிதி மாதிரி கிடையாது எங்கள் தலைவர். ஐபிஎஸ்ல மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ரேங்க் வாங்கின ஒரு தலைவர். அவருடைய மூளைகள் தனி. அந்த மூளையை நம்பி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே, அத்தனை நிர்வாகிகளுமே பிளைண்டாக அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவர் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திற்கு தருவார் அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்துமே எங்களுக்கு இல்லை. என் நேம் சபரி, பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் மாவட்ட செயலாளர், தற்போது வி த லீடர்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு சாதாரண வாலண்டியர்.